கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கிற கர்த்தர். நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? ஜீவ மார்க்கம், சத்திய மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை வேறு எங்கும் நாம் காண முடியாது. எண்ணங்களை நியாயந்திருக்கிற ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். எண்ணங்களை, நினைவுகளை, சிந்தனைகளை, யோசனைகளை, ஞாபகங்களை நியாயந்திருக்கிற தெய்வத்தை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு என்று என் உள்ளத்தில் நான் எண்ணினேன். ஏனென்றால் எண்ணங்களின் அடிப்படையிலே நம்முடைய செய்கைகள் அமைந்திருக்கிறது. நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையிலே மனிதனுடைய செயல்கள், செய்கைகள், கிரியைகள், நடக்கைகள் அமைந்திருக்கிறபடினாலே எண்ணங்களை நியாயந்திருக்கிற கர்த்தர் சன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, அப்படி எண்ணங்களை நியாயந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய தெய்வம். செய்கைகளை நியாயந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய தெய்வம். எண்ணங்கள் என்றால் one is counting, another one is thinking thoughts. எத்தனை எண்ணம் இருக்கிறது என்று பொருட்களை பார்த்து நாம் கேள்வி கேட்போம். இதில் எத்தனை எண்ணங்கள் இருக்கிறது, எண்ணுங்கள் பார்க்கலாம். எண்ணம் எண்ணிக்கையையும் நினைவையும் குறிக்கிற ஒரு அற்புதமான தமிழ் வார்த்தை எண்ணம். சங்கீதம் 48 12வது வசனம், சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். You have to count the towers. கொத்தளங்கள் என்றால் கோபுரங்கள். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், எண்ணி பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கொத்தளங்களை எண்ணுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள். எண்ணுங்கள் என்ற ஒரே வார்த்தை எண்ணிக்கையையும் சிந்தனைகளையும் குறிக்கிற அற்புதமான வார்த்தை. ஆகவே ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ள அறைகளை எண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகளையும் எண்ணுங்கள். எண்ணி பார்த்ததுக்கு பின்பாக நீங்கள் என்ன எண்ணுவீர்கள்? உங்கள் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுதான் எண்ணி பாருங்கள், எண்ணுங்கள். இப்பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று
எண்ணுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 311வது பக்கம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்று கேட்டால் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலமும் நீதியுள்ள நியாயாதிபதியும் இருக்கிறார். அது இருக்கிறது. ஆகவே என்னுடைய எண்ணங்கள் எதை பற்றியதாக இருக்கிறது? பெரும்பாலும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கிறது. இல்லை என்று சொல்ல போகிறவர்கள் யார்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பணத்தை மையமாய்க் கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தனி அறையிலே அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் பீரோவை திறந்து அமர்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதை குறித்து சதா காலமும் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இல்லையோ? திடீரென நம்முடைய ஆபரணத்தின் மேலே ஒரு நினைவு வருகிறது. கதவை தாளிட்டு, அறையின் கதவை தாளிட்டு, பீரோவின் கதவை திறந்து, உள்ளே இருக்கிற சிறிய அறையை திறந்து அங்கே இருக்கிற ஆபரணத்தை எடுத்து அதை எண்ணி பார்க்கிறோம். ஏன்? மனிதனுடைய நினைவு எப்போதும் பொருளாதாரத்தை சுற்றியே தான் இருக்கும். எண்ணங்களையும் அதன் மூலமாய் வரக்கூடிய செய்கைகளையும் கர்த்தர் நியாயந்திருக்க காரணம் ஆசை. ஆகவே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் அல்ல, பண ஆசை. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. இந்த 4 வசனங்களும் வேதாகமத்திலே பொதிந்து இருக்கிறது. என் எண்ணங்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியுடையதா இருக்கிறதா? நான் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுகிறேனா? இந்த எண்ணத்தையும் செய்கையையும் நியாயந்து இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆகவே என்னுடைய எண்ணங்கள் எப்போதும் எப்படி இருக்க வேணும்? போதும் என்கிற மனதை உடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இதை பிரசங்கிப்பது வசனடையாக அழகாக பேசலாம். எனக்கு ஒரு நெருக்கம் வரும்போதுதான் என்னுடைய எண்ணமும் என்னுடைய செய்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். நீங்கள் காணாவிட்டாலும் என்னை காண்கிற கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு நான் மறைவாக இல்லை. என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருக்கிறார். நான் எந்த எண்ணத்தோடு உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன், நான் எந்த எண்ணத்தோடு இங்கே நின்று பேசுகிறேன், நான் எந்த எண்ணத்தோடு வாழ்கிறேன், என்னுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி எனக்கு உண்டா,
நான் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுகிற தேவ மனுஷனா? ஏனென்றால் பணத்தை மையமாய் வைத்துத்தான் எல்லா மனிதர்களும் பிரயாசைப்படுகிறார்கள். தவறல்ல. அதில் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் என்ன என்றால், கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். இந்த ஆரோக்கியம் போதும், அவர் கொடுத்த இந்த ஆகாரம் போதும், அவர் கொடுத்த இந்த ஆயுள் போதும், அவர் கொடுத்த இந்த ஆவி போதும், அவர் கொடுத்த இந்த உலக வாழ்வு போதும், அவர் கொடுத்த இந்த குடும்பம் போதும், அவர் கொடுத்த ஆசி போதும். தேவ பக்தி எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த தேவ பக்திக்குள்ளாக இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுகிற எண்ணமுடைய தேவபக்தி இருக்கிறதா என்ற கேள்வியை எனக்கு நானே கேட்கிறேன். உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். ஆகவே சகல எண்ணங்களையும், எண்ணங்களை என்று ஏன் ஆவியான கடவுள் எழுதவில்லை? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் ஒன்று உண்டு என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் இன்றைக்கு நமக்கு அறிவை போதிக்கிறது. ஆகவே பணம் தேவைதான். பணம் வேண்டாம் என்று ஒருவரும் சொல்லப் போவதில்லை. அந்த பணத்தோடு கூட இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவீர்களா? அந்த கேள்வியைத்தான் வேதாகமம் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறது. ஏனென்றால் நீதிமொழிகள் 19 அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே 779வது பக்கம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், மோர் அண்ட் மோர். அதனாலே இப்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியுடையவர்களாக இருக்கிறீர்கள், எனக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுகிறீர்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சங்கீதம் 146 வசனம் 4, பழைய ஏற்பாட்டிலே 761வது பக்கம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆனால் என்றென்றைக்குமே இருக்கிறவராக இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய யோசனைகளோ நிலை நிற்கும். ஆகவே நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் யோசித்தால் என்ன யோசிப்பீர்கள்? சுயநலமாக யோசிப்பீர்கள். எனக்கு அது இல்லையா இது இல்லையா என்று யோசிப்பீர்கள். இதுதான் மனிதனுடைய யோசனை. ஆகவே சங்கீதம் 94:11 வாசிக்கிறோம், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் இவன் ஒருபோதும் நல்லதை நினைக்கப் போவதே இல்லை. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்றால் அவன் சிந்திக்கவே வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லவில்லை, விளங்கிக் கொள்ள வேணும். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் நீ சிந்திக்காதே, நீ யோசிக்காதே, உனக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. இவன் ஏதாவது ஒன்றை யோசித்தானே ஆனால் அது வீணாகத்தான் யோசிப்பான், பிரயோஜனமானதை யோசிக்க மாட்டான். அதில் போதும் என்கிற மனதுடையவனாய் அவன் காணப்பட மாட்டான். அவன் யோசனைகள் எல்லாம் இன்னும் இல்லையே இல்லையே என்பதா இருக்கும். இது மனிதனுடைய சுபாவம்.
ஆகவேதான் பிரசங்கி 3:17 சொல்லுகிறது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் ஒன்று இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களேயானால், எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் அப்படி எண்ணும் பொழுது, அந்த போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தி உள்ள பிள்ளையாய் நீங்கள் காணப்படும் போது, வேத வசனத்தை கைக்கொள்கிற தேவ ஜனமாய் நீங்கள் இருக்கும் பொழுது, இந்த வசனத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனம் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும். போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூது, கபடம் இவைகளை விட்டு விலகி உங்கள் எண்ணங்களையும் உங்கள் செய்கைகளையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் உணர்வது உண்மையானால், நீங்கள் இந்த நாளிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி, இயேசுவே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை எனக்குள்ளாக நீர் ஊற்றும், எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நான் எண்ணும்படியான ஆவியை எனக்குள்ளாக நீர் ஊற்றும். எந்த மார்க்கத்தில் எப்படி போதிக்கப்படுகிறது? கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் இப்படி போதிக்கப்படுகிறது. எப்படி? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். பேசுவது எளிது. ஆகவே பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நடைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்க வேணும். நடைமுறை வாழ்க்கை, எனக்கு அது போதாது, இது போதாது, அது இல்லை, இது இல்லை என்று நீங்கள் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறபடினாலே தான் உங்களுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஆவி பிரியமானால் உன் யோசனைகளை அழிந்து போகுமே. உன் ஆவி ஏன் பிரியவில்லை? அது ஏன் உன்னிலே தங்கி இருக்கு என்று சொன்னால், அவருடைய யோசனையின் பிரகாரமாக நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். அப்போ உழைக்கக்கூடாதா? பிரயாசப்படக்கூடாதா? அதை சேமிக்கக்கூடாதா? இதையெல்லாம் நீங்கள் செய்யத்தான் வேணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறவர் என்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், இது போதும். தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இவனுடைய எண்ணங்கள் அநேகம், உடைய யோசனைகள் அழிந்து போகக்கூடியது. மன்னுடைய யோசனைகள் வீணானது. ஆனபடியினாலே உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தருக்கு முன்பாக வையுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 284 புதிய ஏற்பாட்டிலே, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். கர்த்தருடைய யோசனை என்ன என்றால், உங்கள் இருதயங்களை தேற்றுகிறவர், எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துகிறவர். இந்த வசனத்தை எல்லோரும் வாசிக்கலாமா? எல்லோருமாக உங்கள் அருகில் இருக்கிறதை பார்த்து சொல்லுங்கள். பைபிளையும் பார்க்கணும், அவங்க முகத்தையும் பார்க்கணும். உங்கள் இருதயங்களை தேற்றுவார், எல்லா நல்வசனத்திலும் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் எல்லா நல்வசனத்திலும். இதுவரையில் நாம் கடந்து வந்த எல்லா வசனங்களும் நல்வசனம், நல்ல வசனம்.
வாழ்வளிக்கும் வசனம், வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தைகள். ஆகவே நீங்க இன்றைக்கு சொல்லுங்கள், கர்த்தர் இந்த நல் வசனத்தின் மூலமாய் உங்கள் இருதயத்தை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. 1,00,000 ரூபாய் பணம் இருந்தால் தனியறையில் இருந்து எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். 1,00,000 ரூபாய் பணம் இருந்தால், ஒரு 10 பவுன் நகை இருந்தால், தங்கம் இருந்தால், ஆபரணம் இருந்தால் எண்ணி பாருங்கள். உங்கள் இருதயங்களை தேற்ற ஆவியான தேவன் உதவி செய்வார். நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் செய்கையிலும் உங்களை என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார். ஏனென்றால் மனுஷனுடைய யோசனைகள், எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை இருக்கும். ஆகவே அவர் உங்கள் இருதயங்களை தேற்றுகிறார் நல்வசனத்தின் மூலமாக. அந்த வசனம் எது என்று சொன்னால், எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களையும் செய்கைகளையும் கிரியைகளையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் உங்களை இன்றைக்கு இந்த நல்வசனத்தின் மூலமாய் ஸ்திரப்படுத்த வாஞ்சிக்கிறார். யாருக்கெல்லாம் விருப்பம்? ஆமா. இப்போ ஒத்த கை திடீர்னு ஒடிஞ்சு வச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்? இந்த மருகை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சொல்ல முடியாதோ? ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தால், போதாண்டவரே இருக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம். எண்ணம், செய்கை, நற்கிரியை, நல்வசனம், நலமான வாழ்வு. எல்லாம் கவனிங்க. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும். உங்களுடைய நல்ல நினைவுகளை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வு அமையும். அதான் சொல்றாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. அவனுக்கு கெட்டெண்ணம் பிடிச்சவன் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. கெட்டெண்ணம் பிடிச்சவன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. நல்லா கவனிங்க. யார் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே நீர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று எண்ண வேணும். சொல்லலாமா? உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்க வேணும்? இது எப்படி இவங்களுக்கு வந்திருக்கும்? இது குறுக்கு வழியில் வந்திருக்குமா? இது நேர் வழியில் வந்திருக்குமா? இது எப்படி என்ற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு என்ன என்று கேட்டால், அவன் எதை கண்டாலும் தேவனை மகிமைப்படுத்த வேணும். அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக இருக்க வேணும். கர்த்தாவை என்னை விட அவர்களை நீர் மேன்மை வைத்திருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் என்று கேட்டால், அவர்கள் மூலமாக எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவர். புரியுதா உங்களுக்கு? அதனால் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான், நமக்கு படிப்பு இல்லைன்னா, கர்த்தாவே அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் பரீட்சை எழுதும்போது அவன் மூலமாக எனக்கு பேப்பர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி அல்ல. இந்த பரீட்சை என்பது தனிப்பட்ட நபருக்குரியது. பரீட்சை, எக்ஸாமின், டெஸ்ட், சோதனை, அதில் ஒருவரும் தலையிட முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரீட்சை, ஒரு சோதனை. உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களே நினைத்து பார்த்து, போதும் என்கிற மனத்துடனே கூடிய தேவபக்தியோடு கூட நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து ஒரு அல்ல தானோ? கவனிக்கீங்களா? ஏனென்றால் பணத்தால் சாதிக்க முடியாதவைகளையெல்லாம் சாதிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தெய்வம். எத்தனை பேருக்கு புரியுது? பணமிருந்து சாதிக்க முடியாதவைகளையெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமையுடைய தெய்வம் இயேசு. அதான் சொல்லுவாங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லுவார்கள். டாக்டர் சொல்லுவார், எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்துவிட்டோம், நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்திடலே வேண்டிக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேணும்? தெய்வத்திடத்தில். மருத்துவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? We dress the wound, God heal the wound. நாங்கள் காயங்களுக்கு மருந்தை வைத்து கட்டுகிறோம், ஆனால் கடவுள் தான் குணமாக்குகிறார். ஆகவே we dress the wound, God heal the wound. ஆகவே நீங்க சொல்லுங்கள், இயேசுவே நான் பண ஆசை இல்லாதவனாய்
வாழ வேணும், எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நான் எண்ண வேணும். என் எண்ணத்தை நீர் காண்கிறீர், என் செயல்களை நீர் பார்க்கிறீர், என் நடக்கைகளை பார்க்கிறீர், என் கிரியைகளை பார்க்கிறீர். நான் எப்போதும் புலம்பி திரிகிறேனோ, இல்லை என்றால் எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று பண ஆசை இல்லாமனாய் நடந்து போதும் என்கிற மனதுடனே கூட வாழ்கிறேனோ? ஆகவே இந்த பண ஆசைதான் எல்லா தீமைக்கு வேற இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் நல்வசனத்தின் மூலமாய், நற்கிரியின் மூலமாய் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அதுதான் 2 தெசலோனிக்கேயர் 2:17 உங்கள் இருதயங்களை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? எல்லா நல்வசனத்திலும் எல்லா நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஒத்துழைக்க வேணும். எல்லாம் நல்வசனம், எல்லாம் நற்கிரியை. ஆனால் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? போதும் என்கிற மனதில்லை. ஆகவே தேவனாய் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த முடியவில்லை. அவர் உங்கள் இருதயத்தை தேற்றவும் அவர் உங்களை நிலைப்படுத்தவும் வாஞ்சிக்கிறார். எப்படி? நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும். ஆகவே ஒரு நல்ல வசனம் உண்டு என்று சொன்னால் எபிரேயர் 13:9 புதிய ஏற்பாட்டிலே 311 பக்கம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். இந்த வேதம் போதிக்கிற போதனையை விட்டு இதற்கு வெளியே சொல்லப்படுகிற அந்நிய போதனைகள் இருக்கிறது. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி இருதயம் ஸ்திரப்பட வேணும்? கிருபையினாலே. அப்ப போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி, கிருபையாய் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார், இது போதும் எனக்கு. உங்கள் இருதயம் எப்படி ஸ்திரப்படும்? கிருபையினாலே. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற ஒருவன் மேல் தேவனாய கர்த்தர் வைக்கிற அன்பு. எந்த தகுதியும் இல்லாதவர்கள், போதும் என்கிற மனதே இல்லை, பண ஆசை பெறுகிறது. ஆனாலும் இந்த வருஷத்தின் முதல் மாதத்தின் 25வது நாளில் நம்ம ஜீவன் பலனோடு நம்ம வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மேல வைத்த அன்பு நிமித்தமாய் உண்டான கிருபை. ஆகவே எந்த தகுதியும் இல்லாத ஒருவன் மேல் தேவனாகிய கர்த்தர் வைக்கிற அன்பிற்கு பெயர்தான் கிருபை. அவர் தகுதி பார்ப்பாரேயானால் அவருக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. எல்லோரும் குறை உள்ளவர்கள், எல்லோரும் பலவீனர்கள். ஆனால் அவர் நம்மையில் அன்பாயிருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர். அந்த கிருபை தான் நமக்கு நல்லது. அவருடைய கிருபையிலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும். இதுவரையிலும் என்னை நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். அவர் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், தேற்றுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஆகவே உங்களுக்கு நல்வசனம் எது என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க, நான் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து. உங்களை ஏமாற்றுவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கிடைக்காது. அது நூதனமாக உங்களை ஏமாற்றி உங்களை வஞ்சித்தாலும் நீங்க சொல்லுங்கள், எனக்கு நீர் போதும் இயேசுவே. இப்போ இயேசு சொல்றார், ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆகவே உங்கள் கண்களுக்கான உங்களை வஞ்சித்தவர்கள் இப்போது இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? என் இயேசு போதும் எனக்கு, அவர் என்னை கிருபையாய் நடத்துவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. உங்களை சோதிக்கும்படியாக, உங்களை புடமிடும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு பணாசியே இல்லை ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும் என்று நான் எண்ணுகிறேன், அதை நீரே அறிவீர், என் எண்ணங்களை காண்கிறவரே. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாட்டா இன்னையிலிருந்து சொல்லுங்க, நான் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். இருக்கிறவைகள் போதும். நிறைய சொத்தை சேர்த்து சம்பாத்தியத்தை சேர்த்து அதை அனுபவிக்காமல் போனவங்க எத்தனை பேர்? நமக்கு அதிகமாக சொத்து வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், இயேசு போதும்.
ஏனால் அவர் கிருபையுள்ளவர் அல்லவா, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் அல்லவா, அவரால் எல்லாம் கூடுமே. இந்த நல்வசனத்தினாலும் அதன் மூலமாய் உண்டாகிற நற்கிரியினாலும் இயேசு உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆகையினாலே போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுவதுதான் நல்லது. இருதயம் என்றால் மைண்ட் என்று ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்த மைண்டில் வரக்கூடிய எண்ணம், யோசனை, சிந்தனை, ஞானம், அறிவு, ஞாபகம் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ஒரு பொருளை காண்கிறீர்கள், கண்டவுடனே எண்ணம் உருவாகிறது. அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போனதுக்கு பின்பாக அது மறந்து போகும். அதை குறித்து பேசும்போது மீண்டுமாக அது ஞாபகத்திற்கு வரும். அப்பொழுது நீங்கள் அதை குறித்து எண்ணம் கொள்கிறீர்கள். நீங்கள் சிந்திக்கிறீர்கள், எனக்கு அது இல்லையே என்று சொல்லி. அப்பொழுது உள்ளான மனுஷன் சொல்லுகிறான், இது அறிவுகட்ட செயல் என்று சொல்லுகிறான். புரிகிறதா உங்களுக்கு? எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபகங்கள், யோசனைகள், அறிவு, புத்தி எல்லாவற்றிலும் நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமாம், நல்ல வசனம் எது என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:5, நான் பண ஆசை இல்லாதவனை நடந்து எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவேன். ஏனென்றால் என் எண்ணத்தையும் என் செய்கையையும் தேவனாகிய கர்த்தர் நியாயந்திருக்கிறவர். உலகம் அப்படி இருக்கலாம், அவர்கள் இங்கேயே தங்கிவிடப் போகிறவர்கள், நாம் இங்கே இருக்க போகிறவர்கள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள், நாம் விண்ணுக்குரியவர்கள். நம்முடைய உலகம் ஆவிக்குரிய உலகம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ கண்களை மூடி செவியுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி உடையவனாய் நான் காணப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து எனக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணக்கூடிய எண்ணமுடையவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த நல்வசனத்தினாலும் நல்கிரியையினாலும் கர்த்தர் உங்களை இப்பொழுது சிறப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் சரணடையுங்கள். எபிரேயர் 13:5 நீங்கள் அடிக்கடி எண்ணி பாருங்கள். ஏனென்று கேட்டால் இந்த பண ஆசைதான் எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. இந்த பணத்தினாலே தான் இன்றைக்கும் பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எளிமையான வாழ்வு போதும், எனக்கு இருக்கிறவர்கள் போதும், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், அவர் ஒருவரும் என்னை கைவிட மாட்டார், என் எண்ணங்களை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் அவர் ஆசிரிப்பார். இன்னைக்கு நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள், இயேசு என்னை எப்படியும் ஆசிரிப்பார் எண்ணம் கொள்ளுங்கள், அப்படியே அவர் உங்களை ஆசிரிப்பார். அதான் சொல்றாங்க, தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது, பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கேன், அங்கே தங்க விலை ஏற ஏற இவருக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது, அது இன்னும் ஏறும். இவருக்கு ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஏறினா என்ன ஆகும்? காது வழியா ரத்தம் வந்து இவர் போயிடுவார். தங்க விலை ஏறிக்கிட்டே போகும். அவிசுவாசிகள் தான் இதை பற்றி கவலைப்படணும். நீங்கள் உண்மையிலேயே நான் பண ஆசை இல்லாதவனா இந்த நாளும் நடந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே, எனக்கு நீர் போதும் என்ற மனதுடனே கூட நான் வாழ்கிறேன் இயேசுவே, என் எண்ணத்தை நீர் அறிவேர் என்று சொல்லுவீர்களேயானால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஏற்கனவே எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்கள் பொண்ணு கொடுத்தா போதும் என்று வருவார். நடக்குமா? நடக்காதா? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நடந்திருக்கிறது, அது இனிமேலும் நடக்கும். முன்பு நடந்ததே இப்போது நடக்கிறது, இப்போது நடக்கிறது முன்பு நடந்ததே, இனி நடப்பதையோ தேவன் விசாரிப்பார். கவலைப்படாதங்க. அதான் சொல்றாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, நான் எப்படி தங்கத்தை சேர்க்கணும் என் மகன் கவலைப்படுறான்னு சொல்லி ஒரு விசுவாச பிள்ளை சொல்றாங்க. கவலை தான் மிச்சம். அதனால நீங்களாம் கவலைப்படுறீங்க, இந்தியாவில் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, தங்க விலையை குறைச்சி, அதனால் இனிமேல் 1 பவுன் 1 ரூபா தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? சொல்லுவாங்களா? அது எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு கழுத்தில் செயின் போட்டால் கொப்பளம் வரும்,
இருக்கா இல்லையா? எதுவுமே போட முடியாது. சருகை வச்ச வஸ்திரத்தை கொடுத்துனா புண்ணு வரும். அது மாதிரி உங்கள் பிள்ளைக்கு என்ன வரும்? தங்கமே வேண்டாம், இயேசு தான் எங்களுக்கு தங்கம். அவர் எப்படிப்பட்ட தங்கம்? சொக்க தங்கம். அவர் நினைத்தால் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இந்த கிருபை தான் நம்மளை இந்த நாள் வரையிலும் ஸ்திரப்படுத்தி இருக்கிறது. நாம் பண ஆசையோடு தான் அலைஞ்சோம், போதும் என்கிற மனமே இல்லை, நம்ம எப்போதும் புலம்பிக்கிட்டே இருந்தோம் இந்த நாள் வரையிலும். இனிமேல் நான் என்ன செய்வதில்லை, நான் பண ஆசை இல்லாதவனை நடந்து எனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுவேன். எல்லாம் கைத்துக்கிறல்ல சொல்லாமா? உண்மையிலேயே எண்ணுவீங்களா? கையத்துக்கு சொல்லிட்டீங்க, அதை செய்யாமல் போயிட்டா நீங்கள் மேலே ஒரு பாவத்தை செய்கிறதா அர்த்தம். இல்லைன்னா கையை தூக்கிடக்கூடாது. எந்த அலையில் அப்படி எண்ண முடியாதையா? நீர் வேணால் எண்ணிட்டு போகிறோம். எனக்கு இன்னும் வேணும் தான் எண்ணுவேன்னு சொன்னால் அதன்படியே கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஏன்னா அவர் கிருபையுள்ள தேவன் இல்லையா? அதையும் தண்டிக்க மாட்டார். நியாய தீர்ப்பு நாளில் தான் அவர் பேசுவார். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த டிரான்ஸ்போர்ட்டில் என்ன வந்திருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் குரூப் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஃபைன் கிடையாது. நம்ம மறுபடியும் ஒரு நாள் ஆர்சி கொண்டு வர பாருங்க, அப்போ தான் அந்த ஃபைனை பூரா வாங்குறாங்க. அது வரைக்கும் நம்ம ஜாலியாக அலைஞ்சிருவோம். இத்தனை தடவையாக நான் மீறி போனேன், இவ்வளோ ஃபைனாக வந்துச்சு. என்ன சார், அது அன்னைக்கே நீங்கள் பேசியிருக்கணும், இப்போ பண்ண முடியாது, கெட்டுக்கன்றுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு கர்த்தர் மன்னிச்சிருவார் உங்களை. நீங்கள் எல்லா ஆசையோடையும் அலையலாம், புலம்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்குள்ளே ஒரு தேவ பிள்ளையா இருந்து எனக்கு பண ஆசையை வேண்டாம் இயேசுவே, இருக்கிறது போதும் என்று எண்ணுவேன் இயேசுவே, என் எண்ணங்கள் உமக்குரியதாக இருப்பேன்னு சொன்னால் அதுக்குரிய ஆசீர்வாதம் இப்பவுமே வந்துடும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே பாருங்கள், எனக்கு இருக்கிறவள் போதும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு இயேசுவே. அல்லேலூயா. இந்த பொம்பளைகளுக்கு மோசமான குணம், ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பாத்திரம் சட்டு மட்டும் இதுதான் பார்க்குறது. என்ன பித்தளை பாத்திரத்தையே காணும், அது இல்லாட்ட உங்கள் வீட்டுக்கு வந்து வைங்க. அப்போ அதை செய்வாங்களா? அதனால் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எதாவது பார்த்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுக்கு இவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்காங்க, இதுக்கு இத்தனை சோபா, இது என்ன இந்த ரூம்லாம் ஏசி வச்சுருக்காங்க, ஒரு பைக்கு போதாது, இன்னும் 2 கார் நிற்கி, ஐயோ அப்பா என்ன இப்படி ஆடம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் ஃப்ரெண்டு கார் நிறுத்தி இடமில்லன்னு சொல்லி இங்கே வந்து காரை நிறுத்திருப்பார். இவர் கார் ஒன்று, அவர் கார் ஒன்று. இது தெரியாமல் இவங்க 2 கார் வச்சுருக்காங்க. கிறிஸ்தவன்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கோ அது போதும் நினச்சா தான் அவன் கிறிஸ்தவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றால் என்னுடைய சகல எண்ணங்களையும் என்னுடைய சகல செய்கைகளையும் நியாய தீர்ப்பு நாளிலே நியாயந்திருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பார். அந்த நாளிலே எனக்குரிய பலனை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறேன். அவருடைய கிருபையினாலே நீ இருதயம் ஸ்திரப்படட்டும். அந்த கிருபை என்ற வார்த்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் கிருபையா என்னை ஆபத்திலிருந்து காத்து கொண்டார். அப்படி உரசிட்டு போக ஒரு பஸ்ஸு, நூலிலை மயிரிலையில் உயிர் தப்பினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தப்பிருக்கீங்களா இல்லையா? யார் காப்பாற்றினது? கர்த்தர் கிருபையா உடனே ஒரு தூதனை அனுப்பி அப்படி அமைச்சு விட்டார். தெரியுமா? அப்படியே கிருபை, அப்படியே கிருபை. அதனால வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:8, புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கம், எபேசியர் 2:8, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு, gift of God it is. அப்ப கிருபை தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணராமல், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை உணராமல் நீங்கள் என்ன செய்யவில்லை, கிருபையிலே சிறப்படாதபடியினாலே உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கிருபையினாலே உங்கள் இருதயம் சிறப்படுவதாக. கிருபையை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப மார்க்கை பார்த்த உடனே நீங்க சொல்லணும், இந்த மார்க் வாங்க நான் தகுதியே கிடையாது, கிருபையாக என் தேவனாய் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். தகுதி இல்லாமல் யாரும் மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் படித்தது உங்களுக்கே ஞாபகம் இல்லை, நீங்கள் எழுதுனது நல்லதான்னு உங்களுக்கே புரியலை, ஆனால் கர்த்தர் கிருபையாக அதெல்லாம் சரியான மார்க்கு கொடுக்க உதவி. ஒரு பையன் சாட்சி சொன்னாராம், கர்த்தர் கிருபையாக இன்றைக்கி கொண்டு எக்ஸாமினர் வந்தார். நாங்கள் பரிசு எழுதுகிற ஹாலில் ஒரு எக்ஸாமினர் வந்தார், அவருக்கு டோரிக்கண்ணு, அதனால் அவர் எங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. கர்த்தர் கிருபையாக ஒரு டோரிக்கண்ணை கொண்டு வந்தார். ஒரு சாட்சி, கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு ஒரு 1.5 கண்ணு வாத்தியாரை கொண்டு வந்தார், நாங்களாம் நல்லா பார்த்து பார்த்து எழுதணும். இது ஒரு கிருபையா?
கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த 3 வார்த்தை கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, அவரை பற்றி விசுவாசத்தை கொடுத்தவரே அவர்தான், நம்மை ரட்சித்தவர் அவர்தான், கிருபையும் அவருடையதான். எவ்வளவு அற்புதமான வசனம் தெரியுமா? இது உங்களால் என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே நீங்கள் எபிரேயர் 13:5 எபேசியர் 2:8 இன்றைக்கு இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசு என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுதான். ரட்சிக்கப்பட்டனா அவர் விசுவாசிப்பது தான். இதெல்லாம் அவருடைய கிருபையினாலே உண்டானது. இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்ய, பண ஆசைக்கு போகக்கூடாது. நீங்களும் நானும் பண ஆசை இல்லாதவர்களை நடந்தால் பரிசுத்தமாக வாழ முடியும். ஒரு மனுஷன் பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டானா அவன் யாரும் அசைக்க முடியாது. ரொம்ப முக்கியம். பண விஷயத்தில் வாங்கணும், திரும்ப கொடுக்கணும் நினைச்சானாலே ஆசீர்வாதம் வந்துடும். இந்த பணத்தை அவர் என்ன நம்பி கொடுத்துருக்காரு, இதில் 1 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன் என்று நினைத்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். இந்த பணத்தை பார்த்த உடனே அவர்கிட்ட ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலே ஆசீர்வாதம் போயிடும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. யாரையும் நம்பி நீங்கள் 1 லட்சத்தை கொடுக்க முடியுமா? எழுதி கொடுத்தாலும் கையெழுத்து போட்டாலும் இது அவர் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி வக்கீல் வாதாடுறாரு. நீதியுள்ள நியாயாதிபதிகள், நியாயத்தை புரட்டுகிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள் நிறைந்த இந்த பூமியிலே நீங்கள் யாரை நம்பியும் பரிசுத்தனாய் வாழ முடியாது. இயேசுவையே நம்புங்கள். அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வல்லவர். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்கள் எண்ணம் அடிப்படை, உங்களுடைய செய்கை அடிப்படை, உங்களுடைய இருதயத்தின் ஸ்திரம் அடிப்படை. ஆகவே கிருபையினாலே உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய இருதயம் சிறப்படுவதாக, எண்ணங்கள் உறுதிப்படுவதாக. ஏனென்றால் கிருபையினாலே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினாலே தான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த கிருபை தான் இன்றைக்கும் என்னை தாங்குகிறது. ஆகவே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் தான். பூமி அப்படி லேசா கர்த்தர் அழிச்சான்னு என்ன ஆகும் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா, நீங்களா வீட்டுக்கு வெளியே கட்டு போட்டு படுங்க, அப்பதான் போகாம இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆனா எல்லா கொசும் சேர்ந்து உங்களை தூக்கிட்டு போயிடும் காட்டுக்கு. ஐயா, நாம் நிர்மூலமாக இருப்பது அல்ல. கவனிங்க, இன்றைக்கு ஜனவரி மாதம் 25வது நாள். போன ஜனவரி 25 நீங்கள் எப்படி இருந்தீர்கள், என்ன பிரச்சனையில் இருந்தீர்கள், அதை எண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தோம்? எல்லாருடைய கிருபைனா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். விசுவாசிங்க. இந்த நல்வசனத்தினாலே தான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், நற்கிரியிலே நடத்துகிறார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நல்வசனம் இதெல்லாம், இந்த வசனமெல்லாம் கிடைக்காது. சொல்லுவதற்கான அறிவு நிறைய பேருக்கு கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் பாங்க சொல்லி உங்களை ஏமாற்றிட்டே போயிடுவாங்க. நான் வேத வசனத்தின்படி உங்களுக்கு தாழ்மையாக சொல்லிக் கொடுத்து என்ன சொன்னால், நீங்கள் கர்த்தர் கொடுத்த இந்த கூடாரத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இது போதும். இதை விட அதிகமாக கொடுத்தாருன்னா எனக்குள்ளாக பாவம் வந்துடும். அப்ப நான் பணாசை இல்லாதவனை நடக்க எனக்கு உதவி செய்யும், போதும் என்கிற மனதுடனே வாழ எனக்கு உதவி செய்யும், நான் நிர்மூலமாகாது இருப்பதும் அது கிருபை என்பதை உணர எனக்கு உதவி செய்யும். நம்ம அழிஞ்சு போக எத்தனை வாய்ப்பு வந்துச்சு, ஏன் சாகலை? கொரோனாவில் சாக போகிறது எத்தனை பேர்? அடுத்து கொரோனா வந்தால் நீங்களாம் தப்பிப்பீங்களா? வீட்டில் இருங்கள், விலகி இருங்கள், தனித்திருங்கள். எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையை நம்ம காத்திருக்காரு, அவ்வளவுதான். நம்ம தூங்கும்போது நம்முடைய சுவாசம் எப்படி வேலை செய்கிறது? ஆளுங்கட்சிக்காரங்க உதவி செய்கிறாங்களோ சொல்லுங்க. நம்ம தூங்கும்போது நம்முடைய சுவாசம் எப்படி வேலை செய்யுது யாருக்காலும் தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தூங்கும்போது நம்முடைய ரத்த ஓட்டம் எப்படி ஓடுது? ஒரு சிலருக்கு இடது காலில் ரத்த ஓட்டம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு 6 மாதத்தில் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் தான் வேலை செய்யும். அதை விட்டுட்டிங்கன்னா கை கால் வேலை செய்யாது, இடது கால் வேலை செய்யாது. இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டேங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை சரி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை அதை சரி செய்யுமே. அப்போ நீங்கள் சொல்லுங்களே, நான் பலனாக இருப்பது, நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க.
அந்த கிருபையினாலே உங்கள் இருதயம் சிறப்படுவது என்ற நல்வசனம் உங்களுக்கு நல்லது. ஆமென். புலம்பல் 3:22 வசனம், பழைய ஏற்பாட்டிலே 922 955 பக்கம். புலம்பல் 3:22 வசனம், பழைய ஏற்பாட்டிலே 955 பக்கம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23 வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். சொல்லுங்க, காலைதோறும் புதியவைகள். அல்லேலூயா. எப்போது புதியவைகள்? அப்போ யாருக்கு காலைனா ஒருத்தர் எந்தெந்த டைம் வச்சுருக்கீங்க? சிலருக்கு 8 மணி தான் காலை. காலை 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேம்பாங்க. ஐயோ, வெளியில் சொல்லாதங்க. காலை 8 மணிக்கு எந்திரிக்கணும். சொல்லுங்கள், காலை எது? அதிகாலை, சாமம், நடு இரவு. நடு இரவு, நடு நிசி. நல்லா கவனிங்க. நீங்கள் காலைதோறும் சொல்லுங்க புதியவைகள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? காலைதோறும் புதிய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு ஓடினார்கள். ஆகவே இயேசுவை கண்டார்கள். மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் விடிஞ்ச போய் பார்ப்போம், அவர் தான் போயிட்டார, வரவா போறாரு. எப்படி? அப்போ அதிகாலையில் ஆலயத்துக்கு போகணும்னு யார் நினைச்சிங்க? இப்படி கேள்வியெல்லாம் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கவே கூடாது. எப்படி? அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்திருந்து மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறையிடத்திற்கு வசனம் என்ன சொல்லுமா? ஓடினாள். யார் அது? ஸ்திரீ. இன்னைக்கும் பெண்கள் தான் அதிகாலை எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆண்களெல்லாம் வேலை சத்தம் இல்லாமல் செய்ய என்ன தூங்க விடுறியா? அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறாங்களேன்னு அவங்கள பாராட்டுறதுக்கு இந்த ஆண்களுக்கு அறிவு கிடையாது. எப்போ பாரு சட்டியை போட்டி உருட்டிகிட்டே இருக்கா கடாம்புடன். தூங்க வேண்டாமா? இதெல்லாம் தவறு இல்லையா? அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆகவே சங்கீதம் 90:14 வாசியுங்கள். எல்லாருமே இணைந்து வாசிப்போம். பக்கம் 728. சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கிருபையினால இருதயம் சிறப்படுவது நல்லது. எல்லாம் குடும்பமா இந்த வசனத்தை சொல்லுவீங்களா? இந்த நல்வசனத்திலும் நற்கிரியையிலும். இப்போ தான் நற்கிரியை வருது. இதுவரைக்கும் நல்வசனமாக வந்தது, இப்போ நற்கிரியை வருகிறது. சங்கீதம் 90:14. குடும்பமாக இருந்துச்சு என்ன சொல்லணும்? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்க மட்டும், ஜீவன் பிரியும் வரை. எல்லாம் வசன பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். என் வாழ்நாளெல்லாம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் கர்த்தாவே. ஏனென்றால் கிருபையினால இருதயம் சிறப்படுவது நல்லது. மனிதனுடைய எண்ணங்கள் அதிகம், அநேகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையில் இருக்கும். என் இருதயத்தை தேற்றி எல்லா நல்வசனத்தில் நற்கிரியிலும் என்னை சிறப்படுத்தும்படிக்கு கிருபையினாலே என் இருதயம் சிறப்படுவதா. அதனால சங்கீதம் 90:14 குடும்பமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த கிருபையினாலே என் இருதயம் சிறப்படுவதாக. எல்லாருமே எழுந்தனர்.